அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட்டுக்கு பேர் அரபிக் குனாஃபா. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, இப்போ இப்போ குனாஃபா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டவ் விற்கும். அது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டில் இங்கே கிடைக்கும். அங்கே ஊரில் கிடைக்குமா என்னன்னு தெரியல. நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி டவ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சேமியா இருக்குங்களா, இந்த வெறுமிசிலி, அதாவது இவ்வளோ நெய்ஸான வெறுமிசிலி இருக்கும் பாருங்கள். இது எவ்வளோ நெய்ஸாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி வெறுமிசிலி கிடைக்கும் ஊரில், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ இந்த டவ்வை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் இது கிடைச்சா இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ பொடி பொடியாக அரிஞ்சிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டுக்கலாம். இது நான் 350 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த குனாஃபா டவ் நீங்களும் அந்த சேமியா வெறுமிசிலி இருக்கீங்களா, இந்த மாதிரி மெல்லிஸ் வெறுமிசிலியாக எடுக்கணும். ரொம்ப திக்காக இருக்கிறது, அதாவது ரொம்ப மொத்தமாக இருக்கிறது எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நெய்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற வெறுமிசிலி எடுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகே, இது 350 கிராம் எடுத்திருக்கேன்னு சொன்னேன். இப்போ இது பட்டரு நான் உருக்கி வச்சுருக்கேன். இது 150 கிராம். இதை இதில் போட்டுக்கிறோம். இந்த பட்டரை இதில் ஊற்றி பிசைஞ்சுக்கணும். நம்ம இப்போ பிசைஞ்சிக்கலாம். இது அன்சால்ட்டட் பட்டரு. சால்ட் பட்டரை போட்டுறாதீங்க, அன்சால்ட்டட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இப்போ பரட்டி வச்சுக்கிட்டோம். இப்போது நாம் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த பேனில் ஃபஸ்ட்டு பட்டர் ஊற்றிக்கலாம். பட்டர் ஊற்றி எல்லா இடமும் தடவிக்கலாம். அப்போ தான் இது ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இதை பட்டர் போட்டு வச்சுருக்கோங்க. இதை எல்லாத்தையும் எடுத்து இதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ இதை அவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரியில் 20 நிமிஷம் வைக்கணும். ஒரு பக்கம் 10 நிமிஷம், அடுத்த பக்கம் திருப்பி அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சு எடுத்து. அவன் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேனில் செஞ்சுக்காங்க. அதில் தான் நான் பேனில் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதால் நல்லா அமுக்கிக்கலாம். இப்போ இந்த ஓரத்துலலாம் தள்ளி விட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு க்ரீம் தயாரிக்கணும். அந்த க்ரீம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நீங்கள் ஒருவேளை இந்த க்ரீம் நான் இப்போது இதுக்கு ரிகோட்டா சீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு ஊரில் கிடைக்காத ரிகோட்டா சீஸுங்கிறதுனால இந்த க்ரீம் செஞ்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை நீங்கள் ஒருவேளை ரிகோட்டா சீஸ் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த க்ரீம்ஸ் தயாரிக்கிறதுக்கு நான் 250 ml பால் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம்.
அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கிக்கங்க, ஒரு கட்டி கூட இல்லாமல். அப்புறமா இதை நல்லா கலக்கிக்கிட்டு அப்புறமா நீங்கள் அடுப்பை பற்ற வைங்க. இந்த க்ரீம் வந்து இதுக்கு லாஸ்ட்டில் க்ரீம் சேர்க்கணும். அது வந்து நீங்கள் பால் இருக்குங்கள, பாலில் மேலே ஆடை இருக்கும்ல, அந்த ஆடையெல்லாம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சிங்கன்னா அது இது செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஆடையை நீங்கள் நல்லா அடிச்சிங்கன்னா அதுக்கு மேலே அதுதான் அந்த க்ரீம். ஓகேங்களா? க்ரீம் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க வேண்டாம். இதை இப்போது அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு சிம்லேயே இருக்கணும். இப்போது நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போட போகிறோம். ஓகேங்களா? இது 200 கிராம் போட போகிறோம். இப்போது நம்ம இது 200 கிராம் க்ரீம் சேர்த்துக்கிறோம். இது க்ரீம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பால் காய்ச்சறோம்ல, அதுக்கு மேலே ஆடை படரும். அந்த ஆடையை எடுத்து வச்சு நம்ம மிக்சியில் அடித்தோன்னா இந்த இது வர்றது தான் க்ரீம். ஓகேங்களா? அதுதான் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். இந்த க்ரீமை ஒரு வாரத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை நான் இதில் போட்டுக்கிறேன். அடுப்பு மெதுவாக எரிட்டோம், வேகமாக வச்சிடாதீங்க. இது 200 கிராம் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். இதை இதோட கலந்துக்கலாம். இப்போது நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் மேலே போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே திரும்பியும் நம்ம ஒரு லேயர் போட்டுக்கலாம். இப்போது நம்ம குனாஃபா ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு தவா வச்சுக்கலாம். இதில் மேலே நம்ம இதை வைக்கலாம். இதுக்கு மேலே மூடிலாம் போடக்கூடாது. இதை இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கணும். நல்லா அது சூடாகணுன்னு ஒரு 10 நிமிஷம் இப்படி வச்சுருக்கலாம். அப்படி இது இல்லை அப்படின்னா நீங்கள் தோசை சட்டி கூட வச்சுக்கலாம். இப்போது இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி இதை இருக்கட்டும். அப்புறமா நம்ம திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி ட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் தோசை சட்டியே வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற தோசை சட்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போ இதை திருப்பி போட போகிறோம். அதுக்காக இந்த சட்டியில், இந்த தோசை சட்டியில் பட்டர் தடவிக்கலாம். பட்டர் தடவாமல் போடக்கூடாது. இப்போது இதை திருப்பி இதில் போடலாம். பாருங்க, நம்ம குனாஃபா வந்துருச்சு நல்லபடியா. இப்போ இது கொஞ்சம் அதே மாதிரியே சூடாகும்.
இப்போது நம்ம குனாஃபா பாருங்கள் சூப்பராக வந்துச்சு. இப்போ பின்னாடி நம்ம திருப்பி வச்சுருக்கோம். இதே மாதிரியே அது ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். அப்புறமா நான் உங்களுக்கு திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதுக்கு சுகர் சிரப் ஒன்று தயாரிக்கணும். அதுக்காக நான் 1.5 கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு 8 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது இதில் ஒரு 4 சொட்டு எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா கட்டி ஆகிடும். அது சுகர் கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக, அதாவது இது பாகு ஆயிடுச்சுன்னா கட்டி ஆகிடும். அதுக்காக இதில் எலுமிச்சம்பழம் புரிஞ்சால் அது அப்படியே தண்ணியாகவே இருக்கும். இப்போது நம்மளுக்கு 1 ஸ்டிங் ஆயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இது 1 ஸ்டிங்கு இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தோன்னா ஒரு 1 ஸ்டிங் வந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குனாஃபா மேலே ஊற்றலாம். இப்போது குனாஃபா இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு. நம்ம இப்போ இந்த தட்டில் எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான குனாஃபா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இப்போது நம்ம சுகர் சிரப் ஊற்றுறோம். ஏதாவது ஒன்று சூடாக இருக்கணும். சுகர் சிரப் சூடாக இருக்கணும், இல்லைனா இந்த குனாஃபா சூடாக இருக்கணும். அப்போ தான் இதை ஊற்றணும். ஓகேங்களா? இதில் பிஸ்தாச்சியம் போடலாம். நம்மளோட ரொம்ப ரொம்ப சூப்பரான குனாஃபா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் வெரி வெரி டேஸ்டி யம்மியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.